இனிய வணக்கங்கள். அதாவது இந்த வருஷத்துக்கான கோடை ரொம்பயுமே வித்தியாசமா இருக்கு. ஏன்னா போன வருஷமும் சரி, அதுக்கு முந்தின ஒரு 5 ஆண்டு காலமா எப்பவுமே ஒரு நாளைக்கு இந்த கோடை டைம்ல நொங்கு வெட்டிட்டு கூப்பிடுறதுக்குன்னு ஒரு 4ல இருந்து 5 பேர் நொங்கு ஏத்தி ஒரு இடத்துல இருந்து கொண்டு வைக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. இந்த வருஷம் ஒரு நாளைக்கு ஒருத்தர் எப்பயாவது தான் கூப்பிடக்கூடிய சூழ்நிலையில இருக்கு. ஏன்னா வறட்சியோட தட்டுப்பாடு தான். இருந்தாலும் மழைகள் அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால என்னாச்சு அப்படின்னா, நொங்கு வரத்தோ எல்லாமே குறைஞ்சு போச்சு. தேங்காயோட விலைகளும் அதிகமாக இருக்கிறதுனால இளநீ வெட்டுறதுக்குமே சில பேர் தயங்குற அளவுலேயே இருந்துச்சு. அதாவது பதநீர் தொழில் அதிகமாக பார்க்கக்கூடிய கடையாரொட்டி பக்கத்துல என் ஊர் சுத்தியாபுரம். இந்த வருஷம் என்னதான் தட்டுப்பாடா இருந்தாலும் அங்க இங்கன்னு சுத்தி எங்க இருந்தாவது இளநீகளும் நொங்குகளும் கொண்டு வந்து கடையாரொட்டி மக்கள் சென்னையில இருந்து கேரளா கர்நாடகா வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி, ஆலங்குளம், அம்பை, சிவகிரி, சிவகாசி இந்த ஏரியாக்கெல்லாம் போய் நொங்கு வியாபாரத்துக்கு போறாங்க. இந்த வருஷம் ரொம்பயுமே தட்டுப்பாடு காரணத்தினால விலைவாசிகள் அதிகமாகவே இருக்கு. ஆனால் யாரும் இந்த விலையெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. தட்டுப்பாடு காரணத்தினால விலைகள் அதிகமாக இருக்கும். கிடைக்கிற போது இயற்கையான பானங்களை வாங்கி சாப்பிடுங்க. பதநீருங்கிறது எப்பவுமே கோடையா இருந்தாலும் கிடைக்கிற அளவுக்கு கருப்பூர் மற்றும் அகரகட்டுல இருந்து வாங்கி மக்கள் வியாபாரத்துக்கு வராங்க. அதனால கிடைக்கும் போது இதை வாங்கி எல்லாரும் சாப்பிடுங்க. அவசியம் இல்லாம அனைவரும் கோடையில வெளியில வராம கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. ஏன்னா வெயில் தாக்கம் அதிகமா இருக்கு. குழந்தைங்களை கூட்டிட்டு போனாலும் பாதுகாப்பா போங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த அப்டேட்ல வரலாம். டாடா.